அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பவர் கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் செல்லில் ஸ்க்ரீன் பவர் அதிகமாக வச்சு வீடியோவை கவனித்து பாருங்கள். ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பயிற்சி 2.5 டேர்ம் 1ல் பயிற்சி 2.5 கூடுதல் காண்க. 5ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 பயிற்சி 2.5 கூட்டல் கணக்குகள். இந்த பயிற்சி ஃபுல்லாகவே நாம் பார்க்க போகிறோம். முதல் கணக்கை இப்போ நாம் எடுத்து எழுதியிருக்கிறோம். முதல் கணக்கில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோன்னா, அவங்களே இடமதிப்பும் கொடுத்துட்டாங்க. அந்த இடமதிப்புக்கு நேராக அவங்க என்ன அப்படியே நமக்கு அப்படியே கேக் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. நாம் அப்படியே ஆட் பண்ணி நம்பர்ஸ் எழுதினாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் நாம் ஒரு திங்க் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னு பார்த்தோம்னா, கூட்டல் கணக்கு செஞ்சாலும் கழித்தல் கணக்கு செஞ்சாலும் எப்போவுமே ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்றுகள் இடத்துலேருந்து தான் கூட்டல் கழித்தல் எல்லாமே ஆரம்பித்து செய்யணும். இப்போ இது எல்லாமே உங்கள் ப்ரெசண்ட்டாக அந்தந்த இடமதிப்புக்கு நேராகவே அந்தந்த என்ன அழகாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க, கூட்டி எழுத போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஒன்றுகள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். 5 7 12, 12 0 12 தான் கிடைக்கும். 12 16, 16 வருது. நாம் இங்கே ஒரு 1ஆம் இடத்துல இருக்கிற நம்பரை மட்டும்தான் இங்கே போடணும், 6 மட்டும் இங்கே போடணும். இந்த 1 கேரியாக 10கள் பிளேஸ்க்கு வந்துடும். 5 7 12, 12 16க்கு 6 கேரி 1. இப்போ இது எல்லாத்தையுமே நாம் கூட்ட போகிறோம். 7 3 10, 10 5 15, இங்கே ஒரு கேரி 1 இருக்குது. 15 1 மீண்டும் 16, 16க்கு 6 கேரி 1. மீண்டும் இந்த பிளேஸை ஆட் பண்ணுறோம். 8 6 14, 14 3 17, 17 1 18, 18க்கு 8 கேரி 1. 6 4 10, 10 1 11க்கு 1 கேரி 1. 5 1 6. ஸோ இது எல்லாமே அவங்க கரெக்டாக இடமதிப்புக்கு நேராக கொடுத்துட்டதால நமக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்குது. இதுதான் இந்த கணக்கோட ஆன்சர். அதே மாதிரி இரண்டாவது கணக்கை நம்ம எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். இரண்டாவது கணக்கும் அழகாக இடமதிப்பு கொடுத்துட்டாங்க. அந்தந்த இடமதிப்பு கீழே அந்த எண்களையும் அவங்களே நேராக கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நாம் கூட்டி எழுதினா மட்டுமே போதுமான அளவு ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடிஷன் பண்ணிடலாம். ஒன்றுகள்லேருந்து ஆரம்பிக்கணும். 7 8 15, 15 4 19, 19க்கு 9 கேரி 1. அடுத்து இதெல்லாம் கூட்டுறோம். 6 7 13, 13 2 15, 15 1 16, 16க்கு 6 கேரி 1. 5 3 8, 8 1 9, 2 4 6, 6 5 11க்கு 1 கேரி 1, 3 1 4. அதுக்கு நேராக கூட்டி அழகாக நேராக போட்டுட்டோம். இதுதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கிது. 41,969 தான் ஆன்சர். அடுத்தது பார்த்தோன்னா, கீழ்கண்டவற்றை கூட்டுக அப்படின்னு சொல்லி 1 2 3 4 கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் 1வது கணக்கை நாம் கூட்டிடலாம். ஃபஸ்ட்டு 1வது கணக்கு செய்ய போகிறோம் பாருங்களேன். இப்போ 1வது கணக்கு பார்த்தோன்னா 1 2 3 4 4 எண்கள் கொடுத்து நம்மளை கூட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்குறோம். 1 2 3 4 5, 5 இலக்கம் இருக்குது. 1 2 3 4 5, இதுலேயும் 5 இலக்கம் இருக்குது. 1 2 3, இதில் 3 இலக்கம் தான் இருக்குது. 1 2, இதில் 2 இலக்கம் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அழகாக இடமதிப்பு எழுதி அதுக்கு கீழே இலக்கத்தை கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி நாம் எடுத்து எழுதினா மட்டும்தான் இந்த கணக்கை தப்பு இல்லாமல் போட முடியும். அப்போ அதுக்கு நாம் முதல்ல இடமதிப்பை என்ன செய்யணும், எழுதிக்கணும். பொதுவாக என்னென்னா, சும்மா ஒரு நம்பரை எழுதினாலே அதுக்குன்னு ஒரு இடமதிப்பு இருக்குது. கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நம்பர் எழுதினாலும் சரி தான், அதுக்கு இடமதிப்பு இருக்குது. ஸோ அந்த இடமதிப்பு வாய்ப்பாடை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்ற வாய்ப்பாடுகள் படிக்கிறது வேறு, இந்த இடமதிப்பு வாய்ப்பாடை நம்ம பை ஹார்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த நம்பர் இருக்குன்னா இதோட இடமதிப்பை நம்ம இப்போ எழுதுகிறோம் பாருங்களேன், 1 10. அதே மாதிரி இந்த எண்ணுக்கு இடமதிப்பு எழுதுகிறோம் 1 10 100. அதே மாதிரி இந்த எண்ணுக்கு இடமதிப்பு எழுதுகிறோம் 1 10 100 1000 10,000. அதே மாதிரி இந்த எண்ணுக்கு இடமதிப்பு எழுதுகிறோம் 1 10 100 1000 10,000. ஸோ இந்த எண்களுக்கு இடமதிப்பு நாம் அந்தந்த எண்ணுக்கு மேலேயே எழுதியிருக்கிறோம். இதை எடுத்து கரெக்டாக இப்போ நம்ம எழுத போகிறோம். எப்படி ஃபஸ்ட்டு 2 சம்மில் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ நம்ம இடமதிப்பை எழுதிக்கலாம். 1
10, 100, 1000, 10000. இப்போ இடமதிப்பு நம்ம என்ன செஞ்சிட்டோம், எழுதிக்கிட்டோம். இப்போ ஒரு நம்பராக எடுத்து அந்த இடமதிப்புக்கு கீழே கரெக்டாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எழுதிக்கலாம். ஒன்றுகளுக்கு கீழே என்ன இருக்குது, 2 இருக்குது, அதை எழுதிடுறோம். 10களுக்கு கீழே என்ன இருக்குது, 3. 100களில் என்ன இருக்குது, 7. 1000களில் என்ன இருக்குது, 9. 10,000களில் என்ன இருக்குது, 1. நல்லா பாருங்கள். 19,732 அந்த நம்ம போட்ட இடமதிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இடத்துல இந்த நம்பரை கரெக்டாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், எடுத்து எழுதிட்டோம். அதே மாதிரி அடுத்து இருக்கிற நம்பரை எழுத போகிறோம். ஒன்றுகளில் என்ன இருக்குது, 5. 10களில் என்ன இருக்குது, 0. 100களில் என்ன இருக்குது, 1. 1000களில் என்ன இருக்குது, 4. 10,000களில் என்ன இருக்குது, 2. அடுத்து இந்த நம்பரை நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்தந்த இடமதிப்புக்கு நேராக அழகாக என்ன செஞ்சிட்டோம், எடுத்து எழுதிட்டோம். 3வது இந்த நம்பர் எழுத போகிறோம். ஒன்றுகளில் என்ன இருக்குது, 5. நம்ம ஒன்றுகள்லேருந்து எடுத்து எழுதும்போது தான் நமக்கு இடமதிப்பில் பிரச்சனை வராத இருக்கும். விடை நமக்கு சரியான விடையாக கிடைக்கும். 10களில் என்ன இருக்குது, 2. 100களில் என்ன இருக்குது, 5. கரெக்டாக 100களுக்கு நேராக 10களுக்கு நேராக 1களுக்கு நேராக போட்டிருக்கேன் பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த நம்பர் எழுத வரும். ஒன்றுகளில் என்ன இருக்குது, 8. 1களுக்கு நேராக 8. 10களில் 4 இருக்குது. 10களுக்கு நேராக 4. எடுத்து எழுதியாச்சா? கொடுத்துருக்கிற நம்பரில் இடமதிப்பு போட்டோம். இடமதிப்பை எழுதி கரெக்டாக அந்தந்த இடத்துல ஏற்ற மாதிரி எழுதியாச்சு. இது கூட்டல் கணக்கு, கூட்டல் போட்டுக்கிறோம். இப்போ அழகாக கூட்டி விடை எழுதுறது தான் நம்மளோட வேலை. இப்போ கூட்டலாக இருந்தாலும் கழித்தலாக இருந்தாலும் ஒன்றுகள்லேருந்து தான் செய்யணும். ஒன்றுகள் இடத்த நம்ம கூட்ட போகிறோம். 2 5 7, 7 5 12, 12 8 20, 20க்கு 0, கேரி 1, அது இங்கே வந்துடும். இப்போ 10களெல்லாம் கூட்டுறோம். 3 2 5, 5 4 9, 9 1 10, 10க்கு 0, கேரி 1. 7 1 8, 8 5 13, 13 1 14, 14க்கு 4, கேரி 1. 9 4 13, 13 1 14, 14க்கு 4, கேரி 1. 2 1 3, 3 1 4. ஸோ கணக்கோட சரியாக கணக்கை போடுறது எந்த இடத்துல இருக்குன்னா, அந்த இடமதிப்பை கரெக்டாக மார்க் பண்ணி அந்தந்த இடமதிப்பில் கரெக்டாக அந்த நம்பர் எடுத்து எழுதும்போது தான் விடை நமக்கு சரியாக கிடைக்கும். இந்த கணக்கோட விடை வந்து 44,400. அடுத்த கணக்கு செய்யலாமா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்தது இந்த கணக்கு, 2வது கணக்கு பார்க்க போகிறோம். 2வது கணக்கு நம்ம அப்படியே என்ன செஞ்சுருக்கிறோம், இங்கே நோட்டில் எடுத்து எழுதியிருக்கிறோம். நம்மளோட முதல் படி என்ன எப்போவுமே இடமதிப்பை எழுதிடணும். எழுதிடலாங்களா? இப்போது 1 10 100 1000 10,000 லட்சம். அதே மாதிரி இந்த எண்ணில் 1 10 100 1000 10,000. அதே மாதிரி இந்த எண்ணில் 1 10 100 1000. 1 10 100 1000 இடமதிப்பை எடுத்து எழுதிட்டோம். அந்தந்த எண்ணுக்கு மேலே எழுதிட்டோம். இப்போ இடமதிப்புக்கு ஏற்ற மாதிரி எண்கள் எடுத்து சரியாக நம்ம எழுத போகிறோம். என்னென்ன இடமதிப்பு நம்மள்ட்ட இருக்குது? 1 10 100 1000 10,000. பார்த்தோன்னா இங்கே லட்சம் வரைக்கும் எழுதியிருக்கோம், அதனால் லட்சமும் போட்டுக்கிறோம். சரியா? எனக்கு வந்து இந்த மாதிரி எழுதி கூட்டுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம், கட்டமே போட்டுக்கலாம். எப்படி? இங்கே பாருங்கள், லட்சம் பிரிச்சிடலாம். 10,000 1000 100 10 1 போட்டாச்சா? இப்போ அந்தந்த லைனுக்கு நேராக எடுத்து எழுதிடலாமா? இதை இன்னும் கிளியராக போடணுன்னா இடமதிப்போடு ஒரு கோடு போட்டுக்கிறோம். சாரி, அது மேலே போட்டேன். இடமதிப்போடு ஒரு கோடு இப்படி அழகாக போட்டுக்கிறோம். இப்போ அழகாக ஒரு நம்பரை என்ன செய்யலாம், நாம் எடுத்து எழுதிடலாம். இப்போ இந்த நம்பரை இடமதிப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே எழுதுகிறோம். 1ல் என்ன இருக்குது? 5. 10ல் 0. 100ல் 6. 1000ல் 1. 10,000ல் 4. லட்சத்தில் 2. 245 605.
சாரி 241605 241605 எழுதிட்டோமா? இப்போ என்ன செய்யலாம், ஒரு கோடு போட்டுக்கலாம் லைட்டாக. இந்த எண் முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த எண் 1ல் 8, 10ல் 8, 100ல் 7, 1000ல் 4, 10,000ல் 3, 34788 34788 அழகாக எடுத்து எழுதிட்டோம். இப்போ இந்த நம்பர் என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த நம்பர் அதே மாதிரி 1, 10, 100, 1000 அந்தந்த இடத்துக்கு நேராக தெளிவாக எழுதுகிறோம். கரெக்டாக நோட் பண்ணி எழுதிடணும். இந்த நம்பர் என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. லாஸ்ட்டாக இந்த நம்பர் எழுதுகிறோம். 1, 10, 100, 1000 அழகாக எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், 4 நம்பருமே எடுத்து எழுதியாச்சா? நமக்கு இடமதிப்பும் குழப்பம் இல்லாத இருக்கா, எண்ணும் குழப்பம் இல்லாத இருக்கா? இந்த மாதிரி கட்டம் போட்டுட்டா இன்னும் நமக்கு தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பாருங்கள் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. இந்த கட்டத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடைக்காக போட்டுக்கிட்டோமா? இப்போ இதில் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். கூட்டலோ கழித்தலோ ஒன்றுகள்லேருந்து செய்கிறோம். 5 8 13, 13 3 16, 16 2 18, 18க்கு 8, கேரி 1. இதில் வந்து நம்ம 18 போடக்கூடாது. எல்லா கட்டத்துலேயுமே ஒரு நம்பர் தான் இருக்குது. இந்த கட்டத்துலேயும் ஒரு நம்பர் தான் வரணும். 18 நீங்கள் போடக்கூடாது. 8 அங்கே போட்டுட்டு கேரி 1ங்க இருக்குது. மீதி இதெல்லாம் கூட்டுறோம். 8 5 13, 13 1 14, 14க்கு 4, கேரி 1. 0வெல்லாம் கூட்டாமலே விட்டுட்டு போகிறேன் 2 3 கணக்காக. நோட் பண்ணுறீங்களா? ஏன்னா எந்த நம்பரோட பூஜ்ஜியத்தை கூட்டினாலும் அதே நம்பர் தான் வரும். அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. 6 7 13, மீதி எல்லாமே பூஜ்ஜியம் தான். 13ஓட பூஜ்ஜியத்தை கூட்டினா 13 தான் வரும். அதனால தான் அதை கூட்டாத விடுறது. 6 7 13 1 14, 14க்கு 4, கேரி 1. 1 4 5, 5 5 10, 10 2 12, 12 1 13, 13க்கு 3, கேரி 1. 4 3 7, 7 1 8. இந்த ரெண்டோட கூட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த 2 அப்படியே இங்கே வந்துடும். இந்த ஆன்சருக்கும் ஒரு கட்டம் போட்டதால் கரெக்டாக கூட்டி அந்தந்த கட்டத்தில் எழுதுகிறோம். அது மட்டும் இல்லாத ஒரு கட்டத்தில் ஒரு எண் தான் வரணும் அப்படின்றது நமக்கு தெளிவாகுது. ஸோ இந்த கணக்கோட விடை வந்து இதுதான். 3வது கணக்கு. முதல் படி இடமதிப்பு எழுதுகிறோம். 1 10 100 1000. எனக்கு இடம் கம்மியாக இருக்கிறதால எழுதுகிறேன். அப்படி 1 10 100 1000 10,000 லட்சம். 1 10 100 1000 1 10. இந்த இடமதிப்பு அப்படி எழுதிக்கிறோம். 1 10 100 1000 10,000 அதிகமாக இங்கே லட்சம் வரைக்கும் வந்திருக்கு. அதனால் லட்சத்தையும் போட்டுக்கிறோம். அழகாக கோடு போட்டுக்கலாம். ஒரு இடமதிப்பையும் கோடு போட்டு நாம் பிரிச்சுக்கிறோம். முதல் எண்ணை எடுத்து எழுதலாமா, இல்லை பெரிய அதிக இலக்கம் இதில் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதில் பார்த்தோன்னா 6 இலக்கம் இருக்குது. இந்த நம்பரை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 1ல் 1 போடுறோம், 10ல் 10 போடுறோம், 100ல் 100 போடுறோம், 1000ல் 1000 போடுறோம், 10,000ல் அந்த எண்ணை போடுறோம், லட்சத்தில் அதை போடுறோம். இந்த எண்ணை எழுதியாச்சு. இதில் பார்த்தோன்னா 4 இலக்கம், இதுலேயும் 4 இலக்கம். அடுத்தடுத்து இதை எழுதிக்கலாம். இந்த நம்பரை எழுதலாம். இப்போது 1 10 100 1000. இந்த நம்பரை எழுதலாம். 1 10 100 1000. அடுத்து இந்த நம்பர் எழுதலாம். 1 10. அவங்க கொடுத்த இந்த 4 நம்பருமே நம்ம அழகாக எடுத்து எழுதிட்டோம். இப்போ கரெக்டாக அந்தந்த நம்பரை கூட்டி ஆன்சர் போட போகிறோம். 7 4 11, 11 3 14க்கு 4, கேரி 1. 8 7 15, 15 4 19, 19 1 20, 20க்கு 0, கேரி 2. 7 5 12, 12 2 14க்கு 4, கேரி 1. 1 3 4, 4 1 5, 5 அப்படியே வந்துடும். 2 அப்படியே வந்துடும். ஸோ இதான் வந்து ஆன்சர். கஷ்டமே இல்லாத அப்படியே ஒரு அல்வா துண்டு மாதிரி நமக்கு அப்படியே ரெடிமேடாக கணக்கு போடலாம். எப்போ வந்து இடமதிப்பை நம்ம சரியாக போடுறோமோ, இடமதிப்பின்படி அழகாக எடுத்து எழுதுகிறோமோ, அப்போ நமக்கு ஆன்சர் தெளிவாக கிடைக்கும். நமக்கும் குழப்பம் இல்லாத இருக்கும். அடுத்த கணக்கு. ஒரே நம்பர் தான் இருக்குது. இதோட இடமதிப்பு என்ன? ஒரு நம்பர் எழுதுனா கூட அதுக்கும் இடமதிப்பு உண்டு கணக்கில். அப்போ ஒரே நம்பர் தான் இருக்குது, 1 தான் அதோட இடமதிப்பு. இதில் பார்த்தோன்னா 1 10, 1 10 100, 1 10
100 1000 10000. இப்போ இடமதிப்பு எழுதியாச்சு. அதை அப்படியே இங்கே எழுதிக்கலாம். 1 10 100 1000 10000 கோடு போட்டுக்கலாம். இதில் தான் அதிக இலக்கம் இருக்குது. இந்த எண்ணை எடுத்து எழுதிக்கலாம். 1 10 100 1000 10000. அடுத்து இதில் 3 இலக்கம் இருக்குது. இதை எடுத்து எழுதிக்கலாம். 1 10 100. அடுத்தது இந்த எண் எடுத்து எழுதிக்கலாம். 1 10. இந்த எண் எடுத்து எழுதிக்கலாம். 1. இடமதிப்பு போட்டதால் தானே இப்படி தவறில்லாத எழுத முடியுது. அதனால தான் இடமதிப்பு போடணுன்றது. இப்போ அழகாக கூட்ட போகிறோம். 4 2 6 6 5 11 11 7 18 கேரி 1. 4 2 6 6 6 12 12 1 13 கேரி 1. 3 3 6 6 1 7 2 அப்படியே வந்துடும். 5 அப்படியே வந்துடும். ஸோ இதான் வந்து ஆன்சர். அழகாக இடமதிப்பு போடுறோம், எடுத்து எழுதுகிறோம், நீட்டாக கூட்டி தவறில்லாத கண்டுபிடிக்கிறோம் ஆன்சர். இதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லா கூட்டல் கணக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பாருங்களேன். ஒரு நகர பஞ்சாயத்தில் உள்ள புத்தகத்தில் கொடுத்துருக்கிற கணக்கு தான். ஒரு நகர பஞ்சாயத்தில் உள்ள 5 கிராமங்களின் மக்கள் தொகை 980, 3254, 4125, 687 மற்றும் 6786 எனில் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? 5 கிராமத்தோட மக்கள் தொகை கொடுத்துருக்குறாங்க. அதை எடுத்து எழுதியிருக்கிறோம். இது ஒரு கிராமம், இது ஒரு கிராமம், இது ஒரு கிராமம், இது ஒரு கிராமம், இது ஒரு கிராமம். அவ்வளோதான். இதுதான் கூட்ட போகிறோம். அப்போ இடமதிப்பை எழுதிக்கணும். 1 10 100 1000. ஏன் 1000தோட முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அதிகமாக 4 இலக்கம் தான் இருக்குது. அதனால் 1000தோட முடிச்சுக்கிட்டேன். 4 இலக்க ஊரெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். இதை எழுதிடலாம். 32 54 1 10 100 1000. அதன்படி எழுதிடலாம். 1 10 100 1000. அதே மாதிரி இதை பார்த்தோன்னா 1 10 100 1000. அதை எடுத்து எழுதிடலாம். 1 10 100 1000. அதே மாதிரி இங்கே பாருங்கள். 1 10 100 1000. அதை எடுத்து எழுதிடலாம். 1 10 100 1000. மீதி இந்த 2 நம்பரும் இருக்குது. 1 10 100 1 10 100. இதை எழுதிடலாம் ஃபஸ்ட்டு. 1 10 100 1 10 100. நீட் ஆகிடுச்சிங்க பாருங்கள். லைன் கரெக்டாக வந்து போச்சு பாருங்கள். அந்தந்த இடமதிப்புக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்துடுச்சா? அப்படியே கூட்ட வேண்டியதான். 4 5 9 9 6 15 15 7 22க்கு 2 5 2 7 7 8 15 15 8 23 23 8 31 31 2 33க்கு 3 கேரி வந்து 3 இங்கே வந்துடும். 2 1 3 3 7 10 19 25 25 3 28 கேரி 2 3 4 7 7 6 13 13 2 15 கேரி 1 இங்கே வர முடியாது. ஏன்னா எங்கள் எண்கள் இல்லை, அதனால் இங்கேயே போட்டுக்கிறோம். மொத்த மக்கள் தொகை 15832. இதுதான் வந்து ஆன்சர். இடமதிப்பை போடுறோம், எடுத்து எழுதுகிறோம், அழகாக கூட்டுறோம், தவறில்லாமல் கூட்டுறோம். ராமு வாங்கிய வீட்டு உபயோகப் பொருள்களின் விலைப்பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன எனில் மொத்த தொகை எவ்வளவு? மின் விசிறி வாங்கியிருக்கிறாரு, குளிர்சாதன பெட்டி வாங்கியிருக்கிறாரு, தொலைக்காட்சி வாங்கியிருக்கிறாரு, இஸ்திரி பெட்டி, கட்டில் இதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அதோட விலையெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதில் அழகாக நமக்கு அந்தந்த இடமதிப்புக்கு ஏற்ற மாதிரி நேராகவே கொடுத்துட்டாங்க. இங்கேயே நாம் கூட்டி எழுதிடலாம். இதை தனியாக நோட்டில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 10 100 1000 10000 லட்சம் அப்படின்னு இடமதிப்பை எழுதி அழகாக அந்தந்த பொருளோட விலையை எடுத்து எழுதி கூட்டி தெளிவாக போடணும். இந்த கட்டை மட்டும் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைங்களா? இதை மாதிரியும் அழகாக என்ன செய்யலாம். இப்போ இதிலே கூட்டி நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். இது எல்லாமே ஒன்றுகள், எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்குது. 7 மட்டும்தான் இருக்குது. பூஜ்ஜியத்தோட 7 கூட்டினா 7 தான் வரும். இதெல்லாமே 10கள். 5 3 8 8 2 10 14 16க்கு 6 கேரி 1 2 4 6 6 5 11 20 25 25 1 26 கேரி 2 3 6 9 9 8 17 17 5 22
22 2 24, கேரி 2, 2 1 3 3 1 4 4 2 6, மொத்த தொகை இவ்வளோ தான். இது அழகாக ஒரு நோட்டில் பொருட்களை எழுதி இடமதிப்பை எழுதி இதை மாதிரி கட்டம் போட்டு நீங்கள் ஆன்சர் போடலாம். அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு காய்கறி கடையில் ஒரு நாளில் கத்திரிக்காய் வந்து 4500 ரூபாய்க்கு விற்கிறாங்க, தக்காளி 7800க்கு விற்கிறாங்க, வெங்காயம் 26500க்கும், உருளைக்கிழங்கு 7825க்கும், பீட்ரூட் 825க்கும் விற்கப்பட்டது. அந்நாளில் விற்ற காய்கறிகளின் மொத்த தொகையை காண்க. இது எல்லாத்தையும் நம்ம கூட்ட போகிறோம். காயெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இடமதிப்பை எழுதிட்டு காய்கறிகளோட பேரை எழுதிட்டு அழகாக கட்டம் போட்டுக்கலாம். நீட்டாக எழுதிட்டோன்னா இப்போ கேக் எடுத்து வைக்கிற மாதிரி சூப்பராக நம்ம எடுத்து எழுதிடலாம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ? 4500. 1 10 100 1000 அப்படியே எடுத்து எழுதிடலாமா? கத்திரிக்காய் 1 10 100 1000. அடுத்தது தக்காளி 1 10 100 1000, அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். 1 10 100 1000 தக்காளி. அடுத்தது வெங்காயம் 1 10 100 1000 10000. 1 10 100 1000 10000. உருளை 1 10 100 1000. 1 10 100 1000. பீட்ரூட் 1 10 100. 1 10 100. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அழகாக எழுதிட்டோம். இனிமேல் வெரி சிம்பிள், கூட்டி போட வேண்டியது 5 5 10 0, கேரி 1, 2 2 4 4 1 5, 5 8 13, 13 5 18, 18 8 26, 26 8 34 4, கேரி 3, 4 7 11, 17 24, 24 3 27, கேரி 2, 2 2 4. மொத்தமாக இவ்வளோக்கு விற்பனை ஆகிருக்கு. 47,450 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்கு. சூப்பராக இடமதிப்பை கரெக்டாக போட்டு கரெக்டாக எடுத்து எழுதிட்டாலே நமக்கு ஆன்சர் செம்மையாக கிடச்சிரும். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பயிற்சி பார்க்கலாம். தேங்க்யூ.